வாங்க நம்ம ஃபக்கு காட்டிட்டு போவோம். ஏய் ஃபக்கெல்லாம் அதோட தப்பு, இப்படி தான் ஆடணும். வாடா டேய், வாடா டேய், வாடா டேய். அவனை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் உழைப்பான் பாருங்களேன். இப்போது சூப்பராக ஏன்னா நம்மளால் அந்தளவுக்கு படுத்துட்டு உழைக்க முடியாது. ஆர்சி வேறு லெவலில் உழையும் கைஸ் படுத்துக்கிட்டு. இதெல்லாம் கேமிங் மாதிரி தான் இருக்கணும். அதான் சொன்னேன்ல இப்போ செம்மையாக இருக்கும். இப்போ நம்மளால அந்தளவுக்கு சாய்க்க முடியாது பாருங்க. அவன் எவ்வளோ சூப்பராக சாய்ச்சிட்டு ஓட்டுறான் பாருங்களா, செம்மையாக இருக்கும். அண்ட் நம்ம இங்கெல்லாம் கேர்ஃபுல்லாக ஓட்டணுங்க கைஸ். எப்படின்னா பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம ஜாலியாக ஓட்டிட்டு போயிட்டுருப்போம். திடீர்னு லாரி வரும், திடீர்னு பஸ் வரும். ஸோ நம்மளால சொல்ல முடியாது இந்த இடம் எந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்கோ அந்த அளவுக்கு ஆபத்து நிறைஞ்ச இடம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாம்பு வரும், திடீர்னு மரம் சாயும். ஸோ காய்ஸ் இதெல்லாம் ஒன்றும் என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப ஆபத்தான இடம். ஓகே வாங்க அப்படியே போய் பேசிகிட்டே போகலாம். ஊ செம்ம 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 வேறு லெவல். இப்படிலாம் அந்த கோபுரோ மாட்டிட்டு அதுவும் உங்கள் கூட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவல் காய்ஸ். சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ஃபுட்டேஜ் வேறு லெவலில் வரும், தெரிக்க விடும். ஓகேவா அப்படியே போக வேண்டியதான், நம்ம வளைச்சி ஓட்ட வேண்டியதான். வா 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 செம்ம. நம்ம ஃபுல் டேர்ன் பண்ணியாச்சு. திடீர்னு ஏதாவது வந்து முட்டை போது பாருங்கள் நம்மளை. அவரை பாருங்களேன் செம்மையாக டேர்ன் பண்ணிட்டு வராது பாருங்களேன். ஏய் வா 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 ஏதாவது வந்து முட்டை போது பாருங்கள், சாவ போகிறோம். அதான் நடக்க போகுது. இப்போது சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்கு தான் ஓட்டுறோம். ஸோ கரெக்டாக பார்த்து தான் ஓட்டுறோம். ஸோ ஒன்றும் இல்லை, சும்மா ஜாலியாக தான் சொன்னேன். இப்போ நான் பேசுறது எல்லாமே கொஞ்சம் ஃபன்னுக்காக எடுத்துக்கோங்க ஓகேவா. ஸோ ஏன்னா வந்து உங்களுக்கும் என்டர்டெயின்மெண்ட்டாக ஆகும்ல. ஏன்னா மற்ற விளாகிற மாதிரி மற்ற விளாக் பண்ணுற மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. ஸோ நம்ம அவங்களோட கொஞ்சம் பெட்டராக தான் பண்ணணும் ஓகேவா. ஸோ அதனால் காய்ஸ் மற்ற விளாக் சேனல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உடனே ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம சேனல் அப்படி இருக்கக்கூடாது. ஸோ நான் ஃபுல்லாக பேசிட்டு தான் வருவேன். நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணி நம்ம சேனலை பாருங்கள் ஓகேவா, நம்ம வீடியோ பாருங்கள். ஓகே 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 அப்படியே போக வேண்டியதான், ஜாலியாக போக வேண்டியதான். வா 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 அழகாக நம்ம அப்படியே ரேசிங் போலையா அந்த மாதிரி தான் வளைக்கிறோம். நம்ம இங்கே டேர்ன் பண்ணும்போது இந்த இடத்துல வர பார்த்தீங்களா டக்குன்னு வண்டி வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இங்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் கைஸ் இருக்கணும். ஓகே 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 ஸோ காய்ஸ் நம்ம HHF ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா. ஹேண்டில் பார் ஹெவன் ஃபேமிலி இது எல்லாமே நீங்கள் தான் கைஸ், நான் கிடையாது. இப்போ இது என்னோடய சேனலில் நான் நிதிஷ் vlog வேறு ஏதாவது நான் எக்ஸ்ப்ளோர் வித் நிதிஷ் அந்த மாதிரி நான் ஏதாவது வச்சுருப்பேன். ஸோ ஏன் நான் ஹேண்டில் பார் ஹெவன் வச்சேன்னா இது வந்து காமனாக இருக்கணும். இதெல்லாம் நம்ம சேனல் தான் கைஸ் ஓகேவா. இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் இது உங்களோட சேனல் தான் கைஸ். இப்போ நீங்கள் இல்லைன்னா இந்த சேனலே இல்லை ஓகேவா. சரி வாங்க அப்படியே போகலாம். சரி காய்ஸ் நான்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரீயாக பேசுகிற ஆள் தான். ஸோ நான் எந்த இதுவும் மனசுக்குள்ளெலாம் வச்சுட்டு வெளில பேச மாட்டேன் காய்ஸ். ஸோ வாங்க அப்படியே போகலாம் ஓகேவா. இந்த மாதிரி நல்லா புரிஞ்சிருக்கும், இன்னும் போக போக புரியும் நான் எப்படின்னு ஓகேவா. ஜாலியாக போக வேண்டியதான் கைஸ். சூப்பராக இருக்குல்ல. கோபுரம் நிற்கக்கூடாது கைஸ், அது மட்டும் நம்ம பார்த்துக்கணும் எப்படியாவது. கோபுரம் நின்னா நமக்கு அவ்வளோதான். சங்கு தான் அதோட. பஸ் வருது கேட்டிங்களா, சவுண்டு கேட்டிங்களா, ஹார்ன் சவுண்டு. இப்போ டக்குன்னு வரும் பாருங்க. இப்போது இங்கேயாவது இல்லை அந்த பெண்ட்லேயே வரும் பாருங்களா பஸ் இப்போது. ஸோ காய்ஸ் இங்கெல்லாம் சரியான கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இங்கே பைக்கெலாம் எடுத்து வந்தால் நம்ம செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஆனால் வந்து இப்போ கார்லாம் வந்து அந்தளவுக்கு நீங்கள் உள்ளாரே உட்காந்துருப்பீங்க. ஸோ அந்தளவுக்கு நம்ம நேச்சர் ரசிக்க முடியாது. ஆனால் வந்து பைக்கில் வந்தால் வேற மாதிரி என்ஜாய் பண்ணலாம் காய்ஸ். வா 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 லாரி போகுதா. ஸோ சாரி நான் பஸ்ஸு சவுண்ட் நினச்சேன், எனக்கு தெரியல காய்ஸ், சாரி. ஓகே லாரி ஓட்டை கிடைக்கலாமா. இப்போ நம்ம எங்கே ஓட்டை கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல ஓட்டை கிடைக்கலாம். ஸோ அந்த பெண்டுக்கிட்ட வந்து ஓட்டை கிடைக்கூடாது பார்த்தீங்களா. RC போகிறாது பார்த்தீங்களா, RC வேறு லெவல் கைஸ் பாருங்களா. அவர் சும்மாவே திருப்புன்னு திருப்புவார். இதில் வேறு இந்த பெண்டு வேறையா வேறு லெவலில் திருப்புவார். இதெல்லாம் சரியான கிரிட்டிக்கலான ஒரு ஓவர்டேக்கு. இதெல்லாம் பண்ணவே கூடாது. நாங்கள் ஏதோ ஆர்வ கோளாறில் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே வாங்க உங்களுக்காக எது வேணால் பண்ணலாம். ஸோ காய்ஸ் வந்தாச்சு பாருங்களா, மேலே பாருங்களா. வா ஸோ காய்ஸ் இங்கே பாருங்களா கண்ணாடி வச்சுருக்காங்க பாருங்களா, ரொம்ப யூஸ்ஃபுல்லான இது காய்ஸ் இது. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ் ஓகேவா. ஓகே போக வேண்டியதான், நம்ம சர்ன்னு போக வேண்டியதான், சர்ன்னு போய் உழைக்க வேண்டியதான். வா இங்கே பாருங்களா, இதை பாருங்களா. ஸோ கொஞ்சம் ஹைட்டாக இருக்குல்ல. இப்போ நம்ம எத்தனை பெண்டு வந்திருக்கோம். ஏன் ப்ரோ ஒய் பார்க்க போகிறீங்களா. ஸோ காய்ஸ் இப்போ நம்ம ஏன் இங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரைடர்ஸ்லாம் அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்கணுமா, அதனால் இங்கே நிற்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ரைடர்ஸ்லாம் இப்போ இங்கே தான் நிற்கிறாங்க. சரியாக வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ பாருங்கள் தலைவன் பாருங்கள் ஹெல்மெட் போட்டு எப்படி நிற்கிறான் பாருங்க, கை காட்டுறான் பாருங்க. தலைவனை அப்படியே எட்டி அப்படியே ஒரு வச்சு விட்டுருணும். இங்கே பாருங்களேன் இப்போ நம்ம இங்கேருந்து கீழே வந்தால் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்களேன். அவ்வளோதான் அப்படியே பரலோகத்துக்கு பறக்க வேண்டியதான், வேணும் பறக்க வேண்டியதான். ஸோ இவனை வச்சு டெஸ்ட் பண்ணிவிடும் போடாடே வேணாம் சாவு. இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கேருந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அந்த ப்ரோலாம் ஃபோட்டோ கேட்டாங்க. ஸோ நான் எடுத்து கொடுத்தேன். ஸோ இங்கே நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ ஓகே வாங்க கோப்ரோவில் சந்திக்கலாம்.
நம்ம 37 பெண்டு வந்திருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ கவர் பண்ணிடலாம். ஓகே வாங்க. ஸோ காய்ஸ் அங்கெல்லாம் பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல வியூவு, சூப்பராக இருக்குது பாருங்களேன். அங்கேயும் வந்து ரைடர்ஸ்லாம் நின்று வியூ பார்க்குறாங்க பாருங்களேன். ரொம்ப பிடிச்சிருக்கு போல் இடம். வா 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 அப்படியே போக வேண்டியதான் நம்ம ஜாலியாக ஓட்டலாம் கைஸ் ஹில்ஸில். ஸோ பட் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கிட்டே போய் விளையக்கூடாது, கொஞ்சம் இந்த இடத்துல போய் விளைஞ்சா நம்மளுக்கு செம்ம சேஃப்டியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா கிட்ட பாருங்களேன், டக்குன்னு டெம்போ வருது பாருங்களேன். நம்ம இந்த கிட்ட போய் விளைஞ்சா நம்ம போடு போடு ப்ரோ, ஓரமாக போ ப்ரோ. நம்ம தான் இங்கே வேறு லெவல் பண்ணுறோம். வாவ். ஸோ வாங்க நம்ம ஆர்சி ரைடரை ஃபன் பண்ணுவோம். அவரை போயிட்டு பாருங்களா, ஆர்சி வச்சு என்னமா ஓட்டுறாரு பாருங்களா அவர். எனக்கு அந்த ஆர்சி கிடைக்க மாட்டேது. இப்போது கேட்டால் அவர் தர மாட்டுறாரு இந்த இடத்துல ஓட்டுறதுக்கு. ப்ரோ ஆர்சி எனக்கு தரமாட்டீங்களே, பார்த்துக்கிறேன் வாங்க. காய்ஸ் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் வருது பாருங்களேன், சரியான ஸ்பீடு. இந்த இடத்துல வேகமாக தான் போகிறாங்க. ஸோ நம்ம தான் இங்கே கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே பாருங்களேன், இந்த இடத்துலலாம் பாருங்கள், ரோடு வேலை நடக்குதுன்னு நினைக்கிறேன் காய்ஸ். ஏன்னா ஏதாவது ஆக்சிடென்ட் தான் ஆகிருக்கும். ஸோ அந்த ஆக்சிடென்ட் ஆகி இந்த ரோடு உடஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இங்கே வேலை நடந்துகிட்ருக்கு பாருங்களேன். சிமெண்ட்லாம் கொட்டி வச்சுருக்காங்க பாருங்களா. ஸோ வேலை முடிஞ்சால் நல்லது. வாவ். திடீர்னு இந்த இடத்துல வெயில் அடிக்குது, திடீர்னு பனியாக இருக்குது, நல்லா இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் சுட்டரிச்ச வெயிலில் வந்தேன். டக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 சைடு மரம் அதிகமாக இருக்குல்ல, அந்த இடத்துல நம்ம நடுவில் போனால் செம்ம ஃப்ரீசிங்காக இருக்குது கைஸ். ஐயோ நம்ம ஆள் நின்ட்டாரு. ப்ரோ போங்க ப்ரோ, நிற்காதீங்க. இப்போ தான் வியூ பாயிண்ட் பார்த்தோம். இங்கே பாருங்க, நான் பேசிட்டு எங்கே வரோம் பாருங்கள். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏறும் போது கொஞ்சம் ஸ்பீட் போகணும், அப்போ தான் ஏறும். நான் பேசிட்டு அப்படியே கீழே விட்றேன். சரி பரவாயில்ல, அப்படியே போகண்டதான், ஜாலியாக போகண்டதான். வாவ். அப்படியே நம்ம இங்கே வந்து இப்படி வந்துடணும். நம்ம அந்த ஒட்டில் போனால் அதோ பாருங்கள் வண்டி வருதா. கரெக்டாக நான் சொல்லும் போதெல்லாம் கரெக்டாக வண்டி வருது பார்த்தீங்களா. ஓகே 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 சர்ன்னு போகண்டுதான். அவருக்கு போய் நம்ம ஃபன் பண்ணுவோம் அவர்கிட்ட போயிட்டு. ஓய் ஓய் அவாய்ட் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ். ஓகே கண்டிப்பாக கைஸ் அங்கே என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அவாய்ட் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ்னு போட்டிருக்காங்க. யாரும் குடித்து விட்டு வாகனம் ஓட்டாதீர்கள். ஸோ உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். குடிக்கலாம், குடிக்கிறது தப்பு இல்லை. ஸோ எல்லாமே லிமிட்டாக இருந்தால் எல்லாமே பண்ணலாம் நீங்கள். ஓகேயா. பார்த்தீங்கன்னா இப்போது டேன் ஒரு சிம்பிள் போட்டுறாங்க பாருங்கள். யூடேனா? ஓகே யூடேன். அது கொஞ்சம் இங்கெல்லாம் கார் ஓட்ட தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். லைட்டாக அவங்க கொஞ்சம் பார்த்து தான் ஓட்டணும். இஷ்டத்துக்கு ஓட்டினா அவ்வளோதான், என்ன ஆகும்னு தெரியாது. கொஞ்சம் அவங்க பார்த்து ஓட்டணும். பைக்கோட ஓரளவுக்கு பரவாயில்ல. காரு, அந்த லாரி, பெரிய பெரிய லாரி அண்ட் பஸ்லாம் வந்தால் கொஞ்சம் பார்த்து நிதானமாக தான் வரணும் கைஸ். ஓகே லெஃப்ட் ஹேண்ட் எடுக்க போகிறோம் நம்ம. இங்கெல்லாம் பாருங்களேன், ஒரே இதாக இருக்குது. அப்படியே இந்த பொறி கல்லாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் இங்கே இந்த இடத்துல கொஞ்சம் க்ளீன் பண்ணி ரிமூவ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ ஏன்னா வந்து இங்கே ரைடர்ஸ்லாம் நிறையா வர இடம். ஸோ டக்குன்னு அந்த இதில் பொறிக்கல்ல மாட்டி கீழே வந்துட்டா என்ன பண்ணுறது. சரி நம்ம எப்போ என்ன ஆகும்னு தெரியாது கைஸ். ஸோ நம்ம எப்போவுமே முன்னெச்சரிக்கையாக இருந்துருக்கணும். அதுதான் நான் சொல்கிறது. ஓகே இந்த ஒரு ரைடர் போகிறாரு பாருங்க, சிங்கிளாக தான் போகிறாரு, வேறு பசங்களாம் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். சோலோ ரைடர் போல் அவர். சோலோவாக ரைட் பண்ணுறாரு. ஓகே நம்ம இன்னும் ஒரு 20 பெண்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹேர்பின் பெண்டு, என்ன ஒரு பேர் இது, நல்லாயிருக்கு. ஹேர்பின் பெண்டு பார்த்தீங்கன்னா, ஏன் ஹேர்பின் பெண்டுன்னு வச்சுருக்காங்களா? இப்போ அந்த கேர்ள்ஸ்லாம் அந்த ஹேர்பின் குத்துறாங்களே, அந்த மாதிரி இருக்குமா அந்த பெண்டு, அதனால தான் ஹேர்பின் பெண்டுன்னு வச்சுருக்காங்க நேமு. ஓ லாரி, ஐயோயோ கொஞ்சம் தான் போதுமே, விட்டு ஏற்றிடுவானுங்க. ஷேராக தான் இருக்கணும். பி கேர்ஃபுல். அப்படியே இங்கே பார்த்தீங்களா கார் வருது பார்த்தீங்களா. நம்ம அப்படியே இந்த ஒட்டில் ஏறினா ஒன்றுமே ஆகாது, நமக்கு ஜாலியாக ஏறலாம். கொஞ்சம் இந்த இடத்துல அதிகமாக ரேஸ் கொடுக்கணும். ஓகே ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பைக் இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் போகும்னு போட்டிருக்குன்னா 230 கிலோமீட்டர் போயிட்டுருக்கு பாருங்களேன். 230 கிலோமீட்டர் ஆவரேஜ் ஃபியூல் போகும்னு நினைக்கிறேன். சரி ஓகே பரவாயில்ல, லாங் ட்ரைவுக்கு ஓரளவு பரவாயில்ல. 390 நல்லா தான் மைலேஜ் கொடுக்குது. ஓகே அப்படியே நம்ம டாப் வியூக்கு போகண்டு தான், ஜாலியாக பேசிகிட்டே போகண்டு தான். ஸோ காய்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேவா. நான் இந்த கொல்லியில் சைடை வந்து பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பிரித்து போடுறேன். ஸோ ஃபுல்லாக போட்டிங்கன்னா நீங்கள் பார்க்க மாட்டீங்க கண்டிப்பாக. அதனால் பார்ட் 1 பார்ட் 2 போடுறேன். ப்ரோ ஹார்ன் அடிக்கிறேன். என்ன ப்ரோ, என்னாச்சு ப்ரோ? வாட் பஸ்ஸா?
லாரியா? ஓ ஓகே 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 தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ நல்லாவே நம்ம கைட் பண்ணுறாரு. ஓகே சூப்பர் தான். அவர் பார்த்தீங்கன்னா அவர் நல்லா தான் பைக் ஓட்டுவார். கொஞ்சம் வேகமாக ஓட்டுவார். கொஞ்சம் லைட்டாக ஸ்பீடு கொஞ்சம் குறைச்சா இன்னும் ஃப்ளூயண்ட்டாக சூப்பராக ஓட்டுவார். வேறு லெவலில் பாருங்களா. அதை வளைக்கிறாரு பாருங்களா. நம்மளும் ஜாலியாக வளைப்போம் சூப்பராக. நம்ம மட்டும் சும்மா நான் எந்த அளவுக்கு பேசணும்னோ அந்தளவுக்கு செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருப்பீங்க வீடியோவில். ஓகே 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 வாவ் வாவ் ஃபுல்லாக வளைச்சிட்டேன். ஃபுல்லாக படுத்து வளைச்சிட்டேன். ஓகே அப்படியே நம்ம படுத்துக்கிட்டே வளைப்போம் ஒரு இதில். செம்மையாக இருக்கும். சரி ஏதாவது பாட்டு பாடுமா? போர் அடிக்குதுல. ஏதாவது பாட்டு பாடும். லவ் சாங் பாடுவோம் இந்த இடத்துக்கு. எனக்காக பிறந்தாலே அவ என் கூட இருந்தாலே அவளை இப்போ தேடி பார்க்குறேன் காணவில்லை அவளை. அவ கூட இருந்த நாட்கள் எதையும் மறக்க முடியலை. அவ இல்லாத வாழ்க்கையை நினச்சி பார்க்க முடியலை. என் ராகம் ஒரு தளராகும் அடக்கடவுளே இந்த சோகம். என் காதல் ரொம்ப பாவம் ரொம்ப பாவம் எனக்கு அவ வேணும். என் ராகம் ஒரு தளராகும் அடக்கடவுளையே இந்த சோகம். என் காதல் ரொம்ப பாவம் ரொம்ப பாவம் எனக்கு அவ வேணும். எனக்கு அவளாம் வேணாம், எனக்கு இந்த நேச்சர் தான் வேணும். எனக்கு இதுதான் உயிர். சூப்பராக இருக்குல்ல. எனக்கு இது பார்த்துட்டே இருக்கும்போது தோணுது காய்ஸ். இந்த கொல்லி ஹில்ஸ் எத்தனை வாட்டி வந்தாலும் திருப்பி திருப்பி வானே கால் இழுக்குது இந்த இடத்துக்கு. போரே அடிக்காது எனக்கு. இந்த ஹில் ட்ரைவிங் பண்ணாலே போரே அடிக்காது. ஹில்ஸில் ஓட்டும் போது வேறு லெவலில் இருக்கும் ஃபீலிங்கு. ஓகே உங்களால் பாட்டெலாம் வேறு பாடிட்டேன். கண்டிப்பாக நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் வர மாதிரி பாடியிருக்கேன். ஸோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சும்மா ஜாலி தான் கைஸ் இதெல்லாம். நீங்கள் சும்மா என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்துக்கோங்க. அதுக்கு போய் ட்ரோல்லாம் பண்ணாதீங்க. ட்ரோல் பண்ணாலும் ஓகே தான். நீங்கள் குறை சொல்லலாம் கைஸ். நம்ம வீடியோவில் ஏதாவது குறை இருந்தால் கண்டிப்பாக குறை சொல்லலாம். அதுக்கு நம்ம வீடியோவே குறை சொல்லக்கூடாதுல்ல. ஸோ நான் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுறேன். ஸோ நான் எப்படி சொல்கிறது, சின்ன சின்ன யூடியூபர்லாம் வளர்ந்து வராங்களா, கொஞ்சம் முயற்சி போடுறாங்களா, நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகேவா? நான் நிறையா சின்ன சின்ன யூடியூபர்லாம் நான் சப்போர்ட் பண்ணுறேன். என்னோடய இன்ஸ்டாகிராமில் நிறையா ஸ்டோரிலாம் வைப்பேன். அண்டு சப்ஸ்கிரைப் சொன்னோடனே நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவேன். என்னால் முடிஞ்சது ஒரு சப்ஸ்கிரைப் பாருங்களா. செம்ம சருக்காக இருக்குது. சரியான சர்வலாக இருக்குது பாருங்களா. பாருங்களா சூப்பராக இருக்குல்ல. பைக்கை ஆஃப் பண்ணிடலாம் போல். சரி ஓகே ஆஃப் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இருங்க இங்கே வேணாம். இங்கே லைட்டாக மேடாக இருக்குது. சர்க்கிளில் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐயோ மேடு ஏறுது. இப்போ கொஞ்சம் சர்க்கிள் வந்தது. பட்டு அதுக்காக தான் சரி கேமரா ஆன் பண்ணேன். பட் மேடாக ஆகிடுச்சு திருப்பி. சரி ஓகே காய்ஸ் சர்க்கிள் வரட்டும். நம்ம வண்டி சாவியை கையில் எடுத்துடலாம். ஓகேவா? வாவ் சூப்பராக இருக்குது காய்ஸ். பார்த்திங்கன்னா நம்ம இப்போ மேகத்துக்கிட்டே இருக்கோம். மேகத்துக்கிட்ட கொஞ்சம் மழை வந்து ஹையாக போக பார்த்திங்கன்னா மேகம் வந்து அது வந்துடும்ல. ஸோ வந்து கீழே பார்த்திங்கன்னா என்ன தான் வந்து ஹீட்டாக இருந்தாலும் மேலே நம்மளுக்கு எப்போயுமே கூலிங்காக தான் இருக்கும் கைஸ். ஸோ நீங்களும் இந்த இடத்துக்குலாம் வாங்க. கண்டிப்பாக நான் வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. அண்ட் இப்போ நான் இவனால் போக முடியுது நம்மளால் போக முடியுதுன்னு சொல்லிட்டு அப்படிலாம் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ உங்களுக்காக தான் இந்த ஆக்ஷன் கேமரா வச்சு இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகேவா? நம்மளோட சேனலை தான் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் பாருங்கள். நான் போனது அப்படியே உங்களுக்கு அதே ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே ஃபீல் கிடைக்கலனாலும் ஒரு 100ல் ஒரு 60% 70% கிடைக்கும் கைஸ். ஓகேவா? சரி ஓகே நீங்கள் அப்படியே பாருங்கள். ஓகே வாவ் நல்லாயிருக்கு. ஓகே சரி கேமராவில் சார்ஜ் இல்லை கைஸ். நம்ம சார்ஜரை போடணும். ஸோ அப்படியே போடலாம் பார்க்குறேன். பைக்லேருந்து இங்கே இந்த ஒயர்லேருந்து அப்படியே கனெக்ட் பண்ணி நம்ம அப்படியே இதை எடுத்து தொங்குது பாருங்கள். அப்படியே எடுத்து இப்படி போடலான்னு பார்த்தா இப்படி போட்டால் வந்து மைக் எடுக்க மாட்டுது. கோப்ரோ சரியான வெறி ஏற்றுது காய்ஸ். கோப்ரோ பார்த்தீங்கன்னா கோப்ரோக்கு தனி கோப்ரோ அடாப்டர் ஒன்று இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டால் மைக் எடுக்காது. அந்த கோப்ரோ அடாப்டரில் சார்ஜ் பின் இருக்கும் அண்ட் மைக்கு பின் ஒன்று இருக்கும். பார்த்தீங்கன்னா மைக் போட்டால் சார்ஜ் ஒர்க் ஆகாது, சார்ஜ் போட்டால் மைக் ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி ஒரு செட் பண்ணி வச்சுருக்காங்க கைஸ். என்ன போங்க கோப்ரோ வாங்கினாலே வெறும் கேமரா மட்டும் தான் இருக்கும் பாக்ஸில், வேறு எதுவுமே இருக்காது. கோப்ரோ வாங்கினா ஒன்லி கோப்ரோ மட்டும் தான். நான் நினச்சேன் ஃபஸ்ட்டு கோப்ரோ வாங்குறதுன்னு நினச்சேன். ஐயோ இந்த கேமரா ஒர்த்து இல்லை அப்படி இப்படின்னு நினச்சேன். பட் ஓகே அந்த கேமரா ஒர்த்து தான். ஐயோ லாரி வருது, தலை ஏறான். ஓகே ஏறினோம் நம்மளும். சரி அப்படி இப்போ கோப்ரோ பற்றின பேசணும். ஓகே அதை அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். கோப்ரோ பார்த்தீங்கன்னா நான் சின்ன கேமரா தான் இருந்துச்சு, சரி வாங்க வேணாம் இது அந்தளவு ஒர்த்து கிடையாது அப்படின்னு நினச்சேன். பட் இந்த கேமராவில் 4K வச்சு வீடியோ எடுத்தால் நம்மளால் எடிட்டே பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ காய்ஸ் பார்க்குறீங்களா இப்போது வண்டி சாவி கையில் இருக்குது நம்ம கையில் பாருங்கள், ஆஃப் பண்ணியாச்சு. வா லாரி டேய் லாரி ப்ரோ கொஞ்சம் நவருங்க ப்ரோ, லாரி ப்ரோ
வாவ் செம்மையாக போகுதுல. இப்போ கிளச்சை விட நம்ம அப்படியே இங்கே ஸ்டாப் ஆகி நின்றுடும். பார்க்குறீங்களா? ஓ கிளச்சை விட்டு பார்ப்போம். ஸ்டார்ட் ஆகுது பாருங்க வண்டி. அப்படியே ஸ்டார்ட் பண்ணிவிடும். ஓகே ஓகே சர்ன்னு வந்தாச்சு. சகாய் அப்படியே நம்ம கை விடுமா? ஏய் 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 வேற லெவல் வேற லெவல். அங்கே பார்த்தீங்களா தலைவனை வேற மாதிரி வளைக்கிறான் பார்த்தீங்களா? வா வா சாவியை கையில் எடுத்தாச்சு. இப்போ செம்மையாக வளைக்க போகிறோம் நம்ம. வா 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 பாருங்க செம்மையாக போகுது. சாவி நம்ம கையில் இருக்கு. அப்படியே போகணும் தான், ஸ்லோவாக போகணும் தான். பாருங்களேன் செம்ம சர்வலாக இருக்கு பாருங்களா. சாவியெல்லாம் போகிறோம். நமக்கு பெட்ரோல் மிச்சம். 300 இப்படி தான் பெட்ரோலை கொஞ்சம் பிடிக்கணும் போல் லாங் ட்ரைவ் வந்தால். பரவாயில்ல அப்படியே இந்த இடத்துல சாவி ஆஃப் பண்ணிட்டே ஓட்டும். ஓகே ஓகே எவ்வளோ தூரம் வரோம் பார்த்தீங்களா நம்ம? அப்படியே நீங்கள் வாட்ச் பண்ணுங்களா. நான் அதை கட்டெலாம் பண்ண மாட்டேன். ஸோ வாட்ச் பண்ணுங்கள் நம்ம எவ்வளோ தூரம் வரோன்னு பாருங்கள். அப்படியே போயிட்டே இருக்கணும் தான். ப்ரோ நவரு ப்ரோ. ஏன் ப்ரோ டிஸ்டர்ப் பண்ணுற? ப்ரோ நவர மாட்டாரு ப்ரோ, கவனிச்சிரும். காய்ஸ் பாருங்கள் வேற லெவல் காய்ஸ். சூப்பராக வருது பாருங்க. இங்கே பாருங்கள் வேற லெவல். அப்படியே ஜம்முன்னு போகிறோம் பார்த்தீங்களா? சூப்பராக. இதை வாங்க பாருங்கள் மேடு ஏறிடுச்சு. நம்ம சேனலில் எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்கு பார்த்தீங்கன்னா 350 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் லைக் பண்ணால் தான் நீங்கள் பார்த்த வீடியோ அடுத்தவங்களுக்கு ரெக்கமெண்டில் போகும். ஸோ நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்ததை நீங்கள் மற்றவங்களுக்கும் சரி நம்ம நல்லா பண்ணுறாங்க அந்த மாதிரி நீங்கள் லைக் பண்ணால் ரெக்கமெண்டில் போகும். ஸோ லைக் பண்ணுறதும் லைக் பண்ணாது உங்களோட இஷ்டம். ஸோ நான் பேசுகிறது அண்டு நான் பண்ணுறதுலாம் பிடிச்சிருந்தா நீங்கள் தாராளமாக லைக் பண்ணலாம். டியூக் மைலேஜ் டெஸ்ட் வீடியோ போட்டால் அதை நீங்கள் பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா நான் ஓரளவுக்கு பேசியிருந்தேன். அந்த ஒரு வீடியோலாம் செம்ம ஓரளவு நல்லா ஃப்ளூவெண்ட்டாக பேச ஆரம்பிச்சேன் கைஸ். இப்போ லைட்டாக திக்குது என்னன்னு தெரியல. நான் கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் போல். அதனால் கொஞ்சம் மாதிரியாக இருக்குது. ஓகே ஓகே வந்தாச்சு. ஸோ காய்ஸ் ரொம்ப வயிற்றுலாம் பசிக்குது. இப்போ வேறு லெவலில் சாப்பிட்ணும் போயிட்டு. ஸோ காய்ஸ் இதோட நான் இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். சாப்பிட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம் ஓகேவா? பாய் பாய். லவ் யூ ஆல். ஹேண்டில் வார் ஹெவன்.